பயங்கரமான பிளேயர் வீணா போன கதை தான். 2013 கேரட் பேல் உலகத்தின் உச்சத்தில் இருந்தார். பயங்கரமான சீசன். டாட்னம் வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரீயாக கொடுத்து பேலை வாங்குறாங்க. ஸ்டார்டிங்கில் கரண்ட் மாதிரி ஃபயராக இருந்தார். அப்புறம் ஐகானிக்கான கோல்ஸ், அந்த சாம்பியன்ஸ் லீக் வின்னர் அண்ட் கோப்பா டெல் ரே ஜெயிச்சா. ஸ்பீடு, பவர், லெஜெண்ட் ஆகிறதுக்கு எல்லா தகுதியும் இருந்துச்சு. அப்போ தான் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நிலைமை தலைகீழ மாற ஆரம்பிச்சிச்சு. பேலுக்கு அவர் உடம்பே பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இன்ஜரி மேலே இன்ஜரி வாங்கினே இருந்தார். சின்ன பிரச்சனை இல்லை, 24 இன்ஜரி ஃபர்ஸ்ட் 4 வருஷம் மட்ரிட்ல மட்டுமே வாங்கியிருக்காரு. மோசமாக போய் 100 மேட்சஸ் மேலே மட்ரிக்காக மிஸ் பண்ணி அவரோட ஃபேமஸ் ஃபீடு அவருக்கு ஆப்பாக மாறி தொடர்ச்சியாக பல காவ்ஸ் இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருந்தாருக்கு கேரட் பேல். இதெல்லாம் பத்தாதுன்னு அப்போ இருந்த மேனேஜரான ஜிதேன் ஜிதான் கூட மேனேஜர் கூட இருந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக முறிஞ்சு போய் பேல் எப்போவுமே பெஞ்சில் உட்கார வைக்கப்பட்டாரு. அண்ட் இது பத்தாதுன்னு மேனேஜர் என்ன நிலைமைக்கு போயிட்டாருன்னா பப்ளிக்காக இவர் இந்த கிளப்பை விட்டு போனால் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு என்று ஓப்பனாக சொல்லிட்டாரு. தான் பேலோட ரியல் மேட்ரிட் டைம் முடிவுக்கு வந்துச்சுன்னு முதல் அறிகுறி. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் அவங்க கோவத்தை ஓப்பனாக வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கிட்ட மேட்ச்ல பால் போனாலே விசில் அடிக்கிறதும் பூ பண்ணுறதும் கிளப்புக்கு நேர்மையாக இருக்க மாட்டார். அண்ட் மீடியா ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிட்ட கோல்ஃப் தூக்கிட்டு போயிடுறாரு. ஃபுட்பால் மேலே கவலையே இல்லை. அண்ட் இந்த ப்ரெஷர் எல்லாமே அவருக்கு இன்ஜுரிஸ் அண்ட் லேக் ஆஃப் பிளே டைம் எல்லாமே அவருக்கு ஃபார்முக்கு செம்ம டிப் ஆயிடுச்சு. அப்புறம் பாதி சீசன் நமக்கு லோன் பண்ணாரு. அங்கே பாலைய பேல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த மூவ் மெட்டீரியலைஸ் சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் லாஸ் ஏஞ்சல்ஸ் எஃப்சி MLS பண்ண அங்கே ஒரு ட்ராஃபியும் ஜெயிச்சாரு. அப்புறம் அங்கேருந்து ஃபுட்பாலுக்கு 33 வயசில் ரிட்டையர்மெண்ட் போட்டு ஒரு குட் பை சொல்லிட்டார். இந்த மாதிரி ஃபுட்பால் சர்வீஸ் டெய்லி போட்டு ஆகிறதுக்கு ஃபாலோ பண்ணி